ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அஜித்வே யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே கார் வாங்குறது ஒரு கனவு தான். ஸோ அப்படி நீங்கள் கார் வாங்கும் பட்சத்தில் கார் அக்சசரிஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ இந்த வீடியோ கார் அக்சசரிஸோட கடையை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அவங்களோட ப்ராடக்ட் அண்டு மெட்டீரியல் குவாலிட்டி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, அவங்களோட சர்வீஸு எல்லா வாரண்ட்டி கேரண்டி எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கார் வாங்கி 2 மந்த் ஆகுது. ஆக்சுவலாக இது நான் கார் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி 2 மந்த் கழித்து தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். 2 மந்த் என்னோடய அனுபவத்தில் தான் இந்த வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு 3 கடையில் என்கொயரி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷோரூமில் என்கொயரி பண்ணேன். ஷோரூமில் சொல்ல தேவையில்ல, ஃபுல் ரேட் போட்டாங்க, அதனால் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கார் அக்சசரிஸு சென்னையிலே 3 கடையில் என்கொயரி பண்ணேன். ஸோ கொட்டேஷன் என்னோடய பட்ஜெட்டை தாண்டிடுச்சு. ஸோ அதனால் ஃபைனலாக இந்த கடைக்கு விசிட் பண்ணேன். நவம்பர் 8ஆம் தேதி கடைக்கு விசிட் பண்ணேன். ஸோ இவங்க கொடுத்த கொட்டேஷன், மெட்டீரியல்ஸ், வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே எனக்கு ஓகேன்னு, என்னோடய பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு பட்டுச்சு. ஸோ அதனால் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. ஓகே சொன்னோன்னு 2 மினிட்ஸ் மொத்த காருமே கழட்டி, சீட்டு கவரு இப்போ எல்லாமே ஸ்பேர் பார்ட்டு எல்லாத்தையும், டோர் கீர் எல்லாத்தையும் கழட்டி விசாரிட்டாங்க. ஸோ அழகாக ஒர்க்கு பார்த்து தீயாக வேலை செய்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 5 பேர் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் ஒர்க்கு 5 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த ஃப்ளோர் மேட் மெட்டீரியல்ஸுக்கு ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. சீட் கவருக்கு ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 10 ஆஃப் 10ங்க. எந்த கடையிலையும் இந்த மாதிரி ஒரு லேபர்ஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக வேலை செய்கிறாங்க. ஸோ மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்குமே 2 மாதத்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ சீட்டு கவர் மாற்றினேன். சீட்டு கவர் ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. சீட்டு கவர் மேலே நான் எதுவும் ஒரு துணியும் போட்டு யூஸ் பண்ணல. அப்படியே அந்த சீட்டு கவரில் தான் உட்காறேன். எந்த ஒரு சூடும் ஆகலை. ஸோ இது எட்டிக்காக ஃப்ளோர் மேட் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம காரு. ஸ்பீக்கர் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பீக்கரை பற்றி பார்த்தா அந்த ஸ்பீக்கர் மாதிரியே தெரியல, நார்மல் ஸ்பீக்கர் மாதிரி தெரியலங்க. ஒரு மேக்னெட்டு காயில் ஒன்று தான் இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு குவாலிட்டி செக் பண்ணி காட்ட முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டோன்னா அது காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அது பெரிய தலைவலியாகுது யூடியூப்பில். ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இது சீட் கவரை தைச்சிட்ருக்காங்க மேலே. அதான் சொல்கிறேன், சீட்டு எல்லாத்துக்கும் 5 பேர் டிபார்ட்மெண்ட் வச்சுட்ருக்காங்க. ஸோ ஃபைனல் ஃபிட்டிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் தெரியும். சீட்டு கவர், சிஸ்டம், ஸ்பீக்கரு, பேக் கேமரா, பம்பரு, அதுக்கப்புறம் டோர் வைசரு. ஸோ இதுதான் சிஸ்டம். சூப்பராக இருக்குது. டச் டவுன் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஆமாம், டச் டவுன் கம்பெனி சிஸ்டம். சீட்டு கவர் இதுதான் ப்ரௌன் கலரு. ஸோ ஹீட்டு ஆகிற பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு சில்னஸாக தான் இருக்குது. ஓகே தான், சூப்பராக தான் இருக்குது. ஸோ 4500க்கு நல்ல ஒரு ஒர்த்தான சீட்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக 6500க்கு மேலே இது பிராண்டிங் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4500 கொடுத்தாரு. ஸோ வைசரு. ஸோ நெக்ஸ்ட்டு பம்பர், பேக் பம்பர். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக் பம்பர் போடலான்னா டொக்கு தான். ஸோ இந்த பம்பர் போட்டு 3 டைம் பின்னாடி இஷ்டானுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் லைட்டாக உள்ளே வர போயிருக்கு. அடுத்து வீல் கேப்பு செம ஸ்டைலாக இருக்குது. எந்த கார்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வீல். ஸோ நியூ மாடல் வீல் கேப்பு. ஸோ இதோட வீல் கேப்போட ரேட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம். கரெக்டாக இருக்கா என்னென்னு ஸோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பில்லுக்கு வந்தாச்சு. ஸோ இது என்னோடய காரோட பில்லு. ஸோ ஆக்சுவலாக நான் என்னோடய காருக்கு பேசிக் தேவையான அக்சசரிஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் போட்டிருக்க அக்சசரிஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளோர் மேட்டு, அதுக்கப்புறமேட்டு சீட் கவரு, சிஸ்டம், 4 ஸ்பீக்கரு, பேக் பம்பரு, ரிவர்ஸ் கேமரா, அதுக்கப்புறமேட்டு சன் ஃபிலிமு, நெக்ஸ்ட்டு வைசரு, மெட்கார்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ராட்சு, கார்னர் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு தேவையான அக்சசரிஸ். ஸோ என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா நான் நினச்சேன் இதுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 20,000 எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. 20,500 ரூபா நான் பே பண்ணேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஸோ ரொம்பவே ஒரு என்னோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் மாதிரி அழகாக ஃபைனலாக முடிச்சு கொடுத்துட்டாரு.
ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கடைக்கு வரதா இருந்தால் இவரோட நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர்கிட்ட கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் மற்ற கடையிலையும் என்கொயரி பண்ணிவிட்டு போங்க. உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணிங்க. இந்த சப்போஸ் கடைக்கு போனீங்கன்னா உங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் தர தகவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நியூ மகேந்திரா தார். ஸோ நம்மளோட ஃபேவரட் காரு வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வீக் டேஸில் போனால் உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடியும். ஒரு 1 hour 1.5 hourலேயே முடிச்சு கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும், எத்தனை ஃபுல் ஆக்சசரிஸாக இருந்தாலும். ஸோ வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஸோ சன்ஃபிலிம் வந்து அளவு எடுத்து கிழிச்சிட்ருக்காரு. உள்ளே தான் ஒட்டுவாங்க. ஸோ சன்ஃபிலிம் திக்னஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுவாங்க. சன்ஃபிலிம் மிக மிக அவசியம். ஏசியை வந்து வெயிலில் கண்ட்ரோல் பண்ணோம்.